நம்ம பால் வாங்கி பால்கோவா பண்ணியிருக்கோம். ஆனால் பால்கோவா பால் பண்ணியிருக்கோங்களா? வாங்க நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம வர கெஸ்ட்டுக்கு கொடுத்தாலும் இது எப்படி பண்ணீங்கன்னு அப்படி கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போது நம்ம பால்கோவா பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு our சேனல் குக் வித் சுஜி. பாப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பால்கோவா பால். வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஆவினில் இந்த பால் பேடாக இருக்கும் இல்லைங்களா, சின்ன பேக்கெட் ஒரு 10 ரூபா பேக்கெட் அது வந்து எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சர்விங்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப பழசாலாம் வாங்கிடாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2-3 நாள் ஆனதுன்னா கொஞ்சம் ஹார்டனாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேப்பரில் சுற்றிருப்பாங்க. அதனால் இது லைட்டாக உதுத்தாம் போல் இந்த டம்ளரில் சேர்த்திடலாங்க. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். ஏன்னா பால்கோவாலேயும் உங்களுக்கு இனிப்பு இருக்கும். அதிகமாக சர்க்கரை சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் சர்க்கரை பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஃப்ளாஸ்கில் எடுத்துருந்தோம், அந்த பால் தான் நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போ இந்த பால்கோவாவும் சர்க்கரையும் இந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாங்க. இது கூட நீங்கள் பாதாம் பவுடரோ இல்லை பாதாம் எசன்ஸோ சேர்த்தா கூட இன்னும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பால்கோவா எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த பாலோட மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறமா திரும்பவும் நமக்கு தேவையான அளவு பால் சேர்த்திக்கலாம். இதுக்கு நீங்கள் சர்க்கரை மட்டும்தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்திக்கலாம், அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், திரும்ப திரும்ப உங்கள் வீட்டில் கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அது ஈவினிங் டைமில் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே போல் உங்கள் வீட்லேயும் பால்கோவா பால் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. சேம் டைம் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த பால்கோவா பாலையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். குக் வித் சுஜி. தேங்க்யூ.